வருகிற சட்டமன்ற தேர்தல் கிடத்தில் சாத்தூர், அருப்புக்கோட்டை, திருச்சி உள்ளிட்ட 3 சட்டமன்ற தொகுதிகளையும் நிச்சயமாக வென்று காட்டுவோம், முக்கணியை பொதுச் செயலாளரிடத்திலே ஒப்படைப்போம் என்கிற சூளுரையை கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஏற்றிருக்கிறார்கள். அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புகழ்வதும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பெருமையோடு பேசுவதையும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர், இந்த இயக்கத்தை தோற்றுவித்த ஈடு இணையற்ற தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பெரும் புகழையும் யார் பேசினாலும் வரவேற்போம், அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம், வணங்குவோம். நாங்கள் மீண்டும் மீண்டும் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் சொன்னார், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி பாஜகவோடு ரகசிய தொடர்பு வைத்திருக்கிறது. இதை மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறார். ஆக வாக்கு அரசியலுக்கு சிறுபான்மையினர்கள் தேவை. ஆட்சி நடத்துவதற்கு, தங்கள் பதவிகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு, தாங்கள் நடத்துகிற ஊழலுக்கு துணை போவதற்கு பாஜக மத்திய அரசு தேவை. இதை உணர்ந்து கொண்டுதான் ரகசியமாக பாஜகவோடு கூட்டு மோடியையும் சந்தித்த ஒருவர் அன்றைய தினமே சோனியா காந்தியும் சந்தித்து ராகுல் காந்தியும் சந்தித்திருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் இரட்டை வேட அரசியல். இதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக வருகிற தேர்தலில் அவர்களுக்கு தக்க பாடத்தை தருவார்கள். ஆமாம், அதாவது குலத்தொழில் எல்லாரும் செய்யலாம், குலத்தொழிலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது முடிவெட்டுகிறவன் மகன் முடிவெட்டணும், கூலி வேலை செய்கிறவர் அவன் மகன் கூலி வேலை செய்யணும், விஸ்வகர்மா இருக்கிறவர்கள் அவங்க தொழிலில் செய்யணும். இதுதான் குலத்தொழில். இதை கொண்டு வருகிற முயற்சித்தவர் அன்றைய முதலமைச்சராக இருந்த ராஜாஜி அவர்கள். இதை கடுமையாக எதிர்த்தார் பெரியார் அவர்கள். திராவிட இயக்கம் எதிர்த்தது. ஏன் சலவை தொழிலாளி மகன் சலவை தொழிலாளியாகத்தான் இருக்க வேண்டுமா? அவன் உயர்ந்த பதவிக்கு வர வேண்டாமா? அடித்தட்டு இருக்கிறவர்கள், விளிம்பு நிலை மக்கள், சாமானியவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் உயர்ந்த இடத்துக்கு வர வேண்டும் என்கிற கனவுதான் திராவிட இயக்கத்தின் கனவு. ஒரு சாதாரணவன், ஒரு சாமானியவன், ஒரு எளிய குடும்பத்தின் பிள்ளை, ஒரு எந்தவித அரசியல் பின்புலம் இல்லாதவர்கள், பொருளாதார பின்புலம் இல்லாதவர்கள் கூட சட்டமன்ற உறுப்பினராக முடியும், நாடாளுமன்ற உறுப்பினராக வர முடியும். எவனி நதிக்கரையில் பாராளுமன்றத்தின் படிக்கட்டுகளில் உள்ளே நுழைந்து பாரத பிரதமரையும் கேள்வி கேட்க முடியும் என்று நிரூபித்த இயக்கம் திராவிட இயக்கம். அண்ணாவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவி அம்மாவும் இன்று இருக்கிற அருமையான எடப்பாடியார் வரைக்கும் இது எங்களுக்கு தொடர்கிறது. இல்லை என்று சொன்னால் என்னை போன்றவர்கள், இங்கே இருக்கிற அருமையன் ரவி அண்ணனை போன்றவர்கள், ராஜவர்மனை போன்றவர்கள், சுப்பிரமணி போன்றவர்களெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக, ஒன்றிய பெருந்தலைவராக, அமைச்சராக வந்திருக்க முடியாது. ஆக வானதி சீனிவாசன் சொன்னது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன் நீங்கள் அந்த குலத்தொழில் தான் ஒருவர் ஈடுபட வேண்டுமா? அவர்கள் செய்கின்ற வேலைகளுக்கு உதவி செய்யுங்கள், கடன் உதவி தாருங்கள். குலத்தொழிலை ஒருபோதும் ஆதரிக்காது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். வானதி சீனிவாசன் கேள்விக்கு அவருடைய பதிலுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்தார்கள். எங்கு தங்குதடையிட்டு கிடைக்கவில்லை, பாம்பு கடிக்கும் மருந்துகள் இல்லை, மருத்துவ சிகிச்சைக்காக போனவர்கள் பாதி உயிர் போனதுதான் மிச்சம். அரசு மருந்தகங்கள் ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்கிறது. அதை பற்றி கண்டும் காணாமல் இருக்கிறார் மா சுப்பிரமணியன். மருத்துவத்துறையே பற்றி தெரியாத ஒருவர் மருத்துவத்துறை அமைச்சராக இருப்பது வெட்கக்கேடான ஒன்று. அதாவதுங்க, கட்சி யார் வேணாலும் தொடங்கலாம், ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. அவர் இப்போ தான் கட்சி தொடங்கியிருக்காரு, இன்னும் மாநாடு போடணும், அதனுடைய கொள்கைகள் சொல்லணும். யாரை எதிர்க்க போகிறார் அவர்? இந்த அரசாங்கத்தை எதிர்த்து, வேறு மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து எந்த கருத்தை சொல்ல போகிறார்? அவருடைய கொள்கை என்ன? வாட் இஸ் யுவர் பிளான் ஆஃப் அஜெண்டா? அதெல்லாம் சொன்னதற்கு பிறகு எங்களுடைய கருத்தை சொல்லுவோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.